Hi everyone. Day 6 motivation. So today it is about the power of concentration. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அம்பானி எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு நிலையை வந்து குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவரால் அடைய முடிஞ்சது. சிவபுராணத்தில் சொல்லுவாங்க, புல்லாகி பூனாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு. அதாவது நம்ம புல் பூண்டுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக மரங்கள், அப்புறம் மிருகங்கள், அப்புறம் மனிதர்கள், அப்புறம் தேவர்கள், ஸோ அப்புறம் கடைசியாக உயர்நிலை அடைஞ்சு இறைவன் அடைஞ்சிடுறோம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். பட் இவ்வளோ லைக் சேஞ்சஸ் வந்து இவ்வளோ ஸ்லோவாக நடக்குது. ஒரு பிறவியும் நமக்கு எத்தனையோ பல மில்லியன் யுகங்கள் எடுத்து நம்ம வந்து மனிதர்கள் ஆகியிருக்கோம் பல பிறவிகள் முடித்த பிறகு. இதுலேருந்து பல பிறவிகள் எடுத்தால் தான் தேவர்கள் ஆகும். ஸோ இதை வந்துட்டு யோகிகள்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இந்த பல யுகங்களை அவங்க வந்து கடந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நிறையாவே அட்வான்ஸ் ஆகிருப்பாங்க. என்ன காரணம், எப்படி அவங்களால இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தேர் மைண்ட். ஸோ அந்த சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ், இதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா தான். வேறு எந்த ஐடியா இருந்தாலும் அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு தே வில் பி ஃபோக்கஸிங் தேர் மைண்ட் ஒன்லி ஆன் தேட் பர்டிகுலர் எய்ம். ஸோ நமக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், ரீச் பண்ணணும், நம்ம சீக்கிரமாக அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு eliminate all the other ideas which distracts you. You have to focus only on what you want to achieve.